வித் கோமாளி சீசன் 7 எபிசோட் 8 கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். எபிசோட் 8ல நடந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் மிஸ் மேட்ச் காம்போ வேறு இருந்தது. ப்ரான்ஸ் ஆரஞ்ச், மட்டன் ஆப்பிள், சிக்கன் பைனாப்பிள், ஃபிஷ் அண்ட் வயலட் கேபேஜ். ஸோ மொத்தம் 8 கப்பிள் இல்லையா? அந்த 8 கப்பிளுக்கும் இந்த 4 அன்மேட்ச் காம்போ தான் வந்திருக்கும். ஸோ யார் யார் அதே மாதிரியான இன்க்ரீடியன்ட் எடுத்தாங்களோ அவங்களுக்குள்ள தான் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச். இந்த அன்மேட்ச் காம்போலாம் வச்சு தனித்தனியாக சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லையா, இது சேர்த்து போட்டு தான் சமைக்கணுமா. ஸோ ப்ரான்ஸும் ஆரஞ்சும் இருந்ததுன்னா இது ரெண்டோட ஃப்ளேவருமே சமையலில் வந்திருக்கணுமா. இதுதான் ஜட்ஜஸ் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஆனால் இதை கண்டஸ்டன்ஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்கிறத விட அந்த ஜட்ஜஸ்க்கு தான் பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறது. பாவம், அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவம். ஏன்னா இவங்க இந்த காம்போ வச்சு என்னனாலும் சமைச்சிடலாம். ஆனா இந்த ஜட்ஜஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குக்கிங் சேலஞ்ச்லாம் சீரியஸா போயிட்டு இருந்தாலும் இந்த காமெடி லெவலுக்கு குறைவே இல்லாம தான் இருந்தது. எஸ்பெஷலி டாலி, டிராவிடோட பேரான கோமாளியான டாலி அரவிந்த் சேஜு கிட்ட போய் ரொம்ப பாவமா, நாங்கள் போர்டில் ரொம்ப கீழே இருக்கிறோம், ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுங்களேன்னு டாலி கேட்க அரவிந்த் சேஜுவும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு டாலியோட ஆட்டிடியூடை நீங்கள் பார்க்கணுமே, வேற லெவல் ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரியான ஸ்பான்டேனியஸ் காமெடி தான் குக் வித் கோமாளியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்தே. சாட்டர்டே அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா டிராவிட் அவங்க ஒய்ஃப் டாலி தான். ஸோ அவங்களோட அட்வான்டேஜாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்த அன்மேட்ச் காம்போவை வேற யாருக்காவது தள்ளி விடலாம். அவங்களுக்கு வேண்டிய காம்போவை அவங்க எடுத்துக்கலாம். இந்த 4 காம்போவுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. எதை எடுத்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா டிராவிட் அவங்க ஒய்ஃப்க்கு வந்திருந்த ஃபிஷ் அண்ட் கேபேஜ், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியா இதுதான் பண்ணலான்னு செட்டில் ஆயிருந்தாங்க. அந்த டைம் பார்த்து இதுதான் அவங்க அட்வான்டேஜ் டாஸ்க்குக்கான பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவங்களுடைய பேரான, அதாவது கோமாளியான டாலி ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம சேஞ்சும் பண்ணாங்க. முதல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, பிறகு மட்டனும் ஆப்பிளும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாத்திட்டாங்க. இவங்க கிட்ட இருந்த ஃபிஷ் அண்ட் கேபேஜை கொடுத்துட்டு சம்யுக்தா கிட்ட இருந்த மட்டன் அண்ட் ஆப்பிளை வாங்கிக்கிட்டாங்க. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் டிராவிட் கப்பிளுக்கு பெனிஃபிட்டா இருந்ததோ இல்லையோ, சம்யுக்தாக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. நான் சம்யுக்தா ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க தனக்கு ஃபிஷ் ஐட்டம் வேணும், இல்லைன்னா ப்ரான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே மாறினதுல அவங்க பயங்கர ஹாப்பி. இவங்க ஸ்வாப் ஆனதுனால அதே இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கிற ஆப்போசிட் டீமும் ஸ்வாப் பண்ணிக்கணும். அதனால அரவிந்த் சங்கீதா பேரும் சிதன் ஸ்ரேயா பேருமே அவங்களோட இன்கிரீடியன்ஸை ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. இதுல சிதன் ஸ்ரேயா பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அரவிந்த் அண்ட் சங்கீதா பேருக்கு பயங்கர ஹாப்பி. அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணாமலே அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண கப்புள்னா இவங்களெல்லாம் சொல்லலாம். குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இது என்னதான் கப்புள் சேலஞ்சா இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் சமைக்க தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சமைக்க தெரிஞ்ச கப்புளை விட்டுட்டு அவங்களோட பார்ட்னர் விலகி போயிடணும். ஸோ கோமாளியும் அந்த குக்கும் சேர்ந்து தான் இன்னைக்கு சமைப்பாங்க. அவங்களோட பார்ட்னர் கூட நிற்க மாட்டாங்க. இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்தது. கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு பார்த்தா பார்ட்னர்ஸை சமையல் முடிகிற வரைக்கும் கீழே இறங்க விடல, டேஸ்ட் பார்க்க கூட விடலன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால கண்டஸ்டன்ஸ்குள்ள இந்த ப்ரெஷர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட் வேற. ஒரு வழியா எல்லாருமே சமையலை முடிச்சிட்டாங்க. கடைசியில் ஸ்கோர் போர்டில் கீழே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஷா பேரும் டிராவிட் பேரும் தான். இந்த 2 டீம்ல யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரோஜா மேம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தாமு சார் இன்னைக்கு மட்டும் எலிமினேஷனை கேன்சல் பண்ணிடுறீங்களா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் அவங்க நல்லா பண்ணாங்க, அடுத்த 2 எபிசோட்ஸ் இவங்க நல்லா பண்ணாங்க, ஸோ சான்ஸ் திரும்பி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்க அவன் தாமு சாருக்கு நடிக்க தெரில. ரோஜா மேம் சொன்ன அடுத்த நிமிஷமே நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உள்ள சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அங்க ரோஜா மேம் கேட்குற மாதிரி கேட்பாங்க, நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. தாமு சார் உடனே நோ எலிமினேஷன் அப்படின்னு கத்திட்டாரு. பட்டமா தெரிஞ்சது இது ஸ்கிரிப்டட் தான்ற மாதிரி. சரி விடுங்க, கண்டஸ்டன்ஸ்க்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. நிஷாலாம் போயிருந்தா ஒரு ஃபன் எலிமெண்ட் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் இந்த வீக் அவங்க நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ போயிருந்தா அநேகமாக டிராவிட் பேர் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நோ எலிமினேஷன் சொல்லிட்டதுனால யாரும் எலிமினேட் ஆகல. சம்யுக்தாவோட வேற லெவல் குக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் அப்படின்ற ஒரு டைட்டிலை வாங்கி கொடுத்தது. அதான் சொன்னல, அட்வான்டேஜ் டாஸ்க்கான வின்னர் டிராவிடோட பெனிஃபிட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ இல்லையோ, சம்யுக்தாக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்கள ஷெஃப் ஆஃப் த வீக்கே வாங்க வச்சிருச்சுன்னா பாருங்களேன், அவங்களோட ரெசிபியுமே பார்க்க ரொம்ப டெம்டிங்காக தான் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா காமெடி, ஸ்ட்ராட்டஜி, அன்எக்ஸ்பெக்டட் ஸ்வாப்ஸ், சஸ்பென்ஸ் எண்டிங், இது எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால இந்த எபிசோட் ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் சொல்லலாம். இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் உங்களுக்கு பிடிச்ச காம்போ எது?
அதாவது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் காம்போ இது எனக்கு கிடைச்சிருந்தா நான் இதை சூப்பராக சமைச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ஏதாவது சிக்கன் அண்ட் பைனாப்பிள் ஓரளவுக்கு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு தோணுது. மிச்சம் எந்த காம்போவும் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணல. உங்களுக்கு எது பெட்டர்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்க ஆர்வமாக இருக்கேன். சம்யுக்தாவுடைய ரெசிபியை பார்த்த மாத்திரத்துக்கு உங்களுக்குலாம் என்ன ஃபீல் இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டிஷ் அப்படின்னு தோணுச்சா? இல்லை இதுக்கு போய் ஷெஃப் ஆஃப் த வீக்கா அப்படின்னு தோணுச்சா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care. Bye.